மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. பொங்கல் திருநாளின் ருசியே ஒன்று கூடி கொண்டாடுவதில் தான் உள்ளது. அதிலும் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடும் போது பண்டிகையே களை கட்டி விடுகிறது. தமிழரின் பாரம்பரியம் போற்றும் வகையிலும் உழவுக்கும் பாடுபட்ட விவசாயிக்கும் உலகத்து உயிர்களை உயிர்ப்பிக்கும் சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்குவுமாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை இளைய தலைமுறையினர் கொண்டாடி கழித்துள்ளனர். கல்வி நிலையங்களில் ஒன்று கூடி பல்வேறு விதங்களில் அவர்கள் கொண்டாடிய மகிழ்ச்சியின் துளிகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை கொத்தவால் சாவடியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவிகளின் கொண்டாட்டம் தமிழர் கலாச்சாரத்தை வலியுறுத்தும் விதமாகவும் உழவர்களை போற்றும் விதமாகவும் திட்டமிடப்பட்டிருந்தது. மாட்டு வண்டி பயணத்துடன் கொண்டாட்டத்தை தொடங்கிய மாணவிகள் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டத்துடன் கல்லூரி வளாகத்தையே கலகலக்க வைத்தனர். கல்லூரி வளாகத்தில் ஒரு கிராமத்தையே காட்சிப்படுத்திய மாணவிகள் சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். கிராமம், அங்கே இருக்க மக்களுங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கிறதோட அங்கே பொங்கல் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் நல்லாவே சமைப்பேன், ஆனால் அதுக்கான டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் எங்கள் காலேஜில் நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். நம்ம வந்து மறந்துக்கிட்டே இருக்கோம் அந்த பழமை எல்லாத்தையுமே. ஸோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும், அது எப்பவுமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கிராமம் மாதிரியே நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். எப்பயுமே எங்கள் காலேஜில் வந்து இந்த மாதிரி தான் பொங்கல் நடக்கும். இதை வந்து நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி செலிப்ரேட். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் தனியார் பள்ளியில் தமிழர் திருநாளான பொங்கல் விழா மாணவர்களுக்கிடையே பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நினைவுபடுத்தும் வண்ணம் கொண்டாடப்பட்டது. பள்ளியிலிருந்து மாணவ மாணவியர் குழுக்களாக பிரிந்து சிலம்பாட்டம், பறையடி, ஒயிலாட்டம் என ஆடியபடி செல்ல, அதனைத் தொடர்ந்து மாட்டு வண்டி ஊர்வலம் மற்றும் குதிரை ஊர்வலமும் நடைபெற்றது.
தருமபுரியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாணவிகள் சார்பில் கொண்டாடப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவையொட்டி கல்லூரி வளாகத்தில் கிராமத்தைப் போல குடில் அமைக்கப்பட்டது. கிராமத்து கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் 25க்கும் மேற்பட்ட கடைகள் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. மாணவிகள் கடைகளில் அழகு சாதன பொருட்களை வாங்கியும் ராட்டினத்தில் அமர்ந்தும் பொங்கல் விழாவை கொண்டாடி தீர்த்தனர். கும்மி பாட்டு பாடி குலவை ஒலி இசைத்து ஆட்டம் பாட்டம் என இவர்களின் பொங்கல் இனிக்கவே செய்தது. பொள்ளாச்சியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழாவில் கிராமிய பாடல்களுக்கு நடனமாடிய மாணவிகள் கும்மியடித்து மகிழ்ந்தனர். மாடுகளுக்கு சிறப்பு பூஜை செய்தும் பொங்கலிட்டும் கொண்டாட்டத்திற்கு முன்னோட்டமிட்டனர். திருவாரூர் திருவிக அரசினர் கலைக்கல்லூரி விழாவில் இளவட்டக்கல் தூக்குதல், உரியடி என மாணவர்களுக்கு சவாலான போட்டிகள் இடம்பெற்றன. கிராமத்து வீடுகளில் பொங்கல் விழா எவ்வாறு கொண்டாடப்படுமோ அந்த வகையில் அரங்குகள் அமைக்கப்பட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கரும்புகள், பனை ஓலைகள், தென்னை கீற்றுகள், வைக்கோல் கொண்டு குடில்கள் அமைக்கப்பட்டு கிராமிய முறையில் பொங்கலை பேராசிரியர்களோடு மாணவர்கள் கொண்டாடினர். திருத்துறைப்பூண்டி பாரதிதாசன் பல்கலைக்கழக மாதிரி கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்ததோடு கோலப்போட்டி, சிலம்பம் சுற்றுதல் போன்றவற்றில் பங்கேற்று பொங்கலை மகிழ்ச்சியானதாக மாற்றினர். தேனி மாவட்டம் போடியில் உள்ள ஏல விவசாய சங்க கல்லூரியில் பொங்கல் வைத்து பொங்கும்போது பொங்கலோ பொங்கல் என்று கூறியும் குலவையிட்டும் ஆடிப்பாடி பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த கல்லூரியிலும் பாரம்பரிய விளையாட்டுகள் இடம்பெற்றன. ஈரோடு மாவட்டம் கரட்டடிப்பாளையத்தில் கோபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழாவையொட்டி கல்லூரி வளாகத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலில் இருந்து முளைப்பாரிகளை ஏந்தியபடி மாணவிகள் பொங்கல் சீர் கொண்டு வந்தனர். வெவ்வேறு துறை மாணவ மாணவிகள் தனித்தனியாக பொங்கல் வைத்தனர். எல்லாரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்ம பாரம்பரிய முறைப்படி தான் இங்கே வந்து நாங்கள் கொண்டாடுறோம். நம்ம தமிழர் திருநாள், அதாவது விவசாயத்தை போற்ற வகையாக இங்கே வந்து இந்த பொங்கல் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சியெல்லாம் நிறைய நடக்குது. ஒயிலாட்டம், கும்மி, கோலாட்டம் இந்த மாதிரி நிறையா நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருஷம் இந்த மாதிரி நடக்குது. இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மாட்டு வண்டி ஊர்வலம், கரும்பு கடிக்கும் போட்டி, கண்கட்டி விளையாட்டு என நாள் முழுவதும் பொங்கல் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கல்லூரி விளையாட்டு திடலில் பழங்காலத்து நாணயங்கள், முன்னோர்கள் பயன்படுத்திய அரிவாள், அம்மி, உலக்கை போன்ற பழங்கால பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள மேட்டுப்பாளையத்தில் அரசு பள்ளியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கல்வி சீர்வரிசை பொருட்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து மாணவ மாணவிகள், ஊர் மக்கள் கொண்டாடினர். எங்களுக்கு வந்து எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீரோஸ், அப்புறம் வாட்டர் ட்ரம்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு, நோட்ஸு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செய்து கொடுத்தாங்க. விழாவையும் ரொம்ப சிறப்பித்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து மிகுந்த கடமைப்பட்டுள்ளோம். இந்த மாணவர்களின் தரத்தையும் அவர்களுடைய தனித்திறத்தையும் வளர்ப்பது தான் எங்களுடைய தலையாய நோக்கம். கல்வி சீர்வரிசையை ஊர்வலமாக எடுத்துச் சென்ற மக்கள் பள்ளியை அடைந்ததும்
சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளில் பொங்கல் விழாவின் போது இயற்கையை வழிபடும் வகையில் மாதேஸ்வரன், சேர்வராயன் ஆகிய மலைகளுக்கும் பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து மாட்டு சாணத்தில் குளம் கட்டி அதில் பால், தண்ணீர் ஊற்றி பூக்களால் அலங்காரம் செய்தனர். பின்னர் பொங்கல் பொங்கியதும் தீபமேற்றி வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து பசுமாட்டை குளத்தின் நடுவே ஓடவிட்டு பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டனர். பின்னர் மாதேஸ்வரனுக்கும் சேர்வராயனுக்கும் பொங்கல் படைத்து பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் பானையையும் குளத்தையும் சுற்றி வலம் வந்தனர். மேட்டூர் அருகே மேச்சேரியில் தனியார் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகள் வண்ண கோலமிட்டு செங்கரும்பு படையிலிட்டு சர்க்கரை பொங்கல் வைத்து கோலாகலமாக கொண்டாடினார்கள். மாணவிகளுக்கு உரியடிக்கும் போட்டி, மியூசிக்கல் நாற்காலி போட்டி, கோல போட்டிகளும் நடத்தப்பட்டன. சென்னை எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் 4000த்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். பொங்கல் பானை வைத்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்திய மாணவிகள் மாட்டு வண்டியில் உற்சாகத்துடன் வலம் வந்து கிராமத்து பொங்கலை நினைவுபடுத்தினர். ஊர்ல இருக்க மாதிரி பாரம்பரிய உடைய உடுத்தி நாங்க செலிப்ரேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம பொங்கல் வச்சு நாங்க சாப்பிட்டு எல்லாரும் கூட்டு பொங்கலா வச்சோம். திண்டுக்கல் அரசு பெண்கள் கலை அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கலில் 2000த்திற்கும் அதிகமான மாணவிகள் பங்கேற்று புதுப்பானையில் பொங்கலிட்டனர். மாணவிகளின் கும்மியும் உற்சாகமும் பொங்கலைப் போல பொங்கி வழிந்தது. கடலூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவிற்கு கலை நிகழ்ச்சிகள் மெருகூட்டின. சுற்றுலா வந்த பிரான்ஸ் நாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த பொங்கல் விழாவை கண்டு ரசித்தனர். வாழை மரம், கரும்பு தோரணம் கட்டி மண்ணடுப்பில் மண்பானை வைத்து தஞ்சையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் பொங்கலை கொண்டாடினர். புதுச்சேரி அரசு பாரதிதாசன் கலைக்கல்லூரியில் பொங்கலின் ஆரவாரம் பாரம்பரிய உற்சாகத்துடன் களை கட்டியது. 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் வண்ண வண்ண புத்தாடை அணிந்து பொங்கலிட்டனர். பொங்கல் பொங்கி வழிந்தபோது கும்மியடித்து கொண்டாடினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த அன்னமங்கலத்தில் இயங்கி வரும் தனியார் கலைக்கல்லூரியில் பொங்கல் விழாவையொட்டி கயிறு இழுத்தல், சறுக்கு மரம் ஏறுதல், பானை உடைத்தல், கபடி, சாக்கு மூட்டையை அணிந்து கொண்டு ஓடும் போட்டி மற்றும் பெண்களுக்கான கோல போட்டிகள் நடத்தப்பட்டன.
இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.